திருநெல்வேலியில் கல்யாண வீட்டுகள்ல எல்லாம் ஃபேமஸான இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முந்திரி பருப்பு 10 முந்திரியை 1 மணி நேரம் ஊற வச்சு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சிடலாம். ஒரு அரை கப்லேருந்து 1 கப் அளவு தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். இது ஒரு கிரன்ச்சி கொடுக்கறதுக்காக தான். ஸோ அரை கப்லேருந்து 1 கப் அளவு உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் தேங்காய் பூ எடுத்திருந்தீங்கன்னா 2 கப் அளவு திக்கான தேங்காய் பால் எடுத்து அது கூடவே அரைச்சி வச்ச முந்திரியும் சேர்த்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஃப்ளேமை கம்மியாக வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். செம்ம சூப்பர் டேஸ்டான இந்த தேங்காய் பால் அல்வா, இல்லைன்னா அந்த ஊரில் சொல்கிற மாதிரி தேங்காய் திரட்டுப்பால் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைக் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பாய்.